everyone, இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 7th ஓட 3rd சாப்டர் பார்க்க போறோம். ஹிமாலய की बेटियां and இதோட ஆத்தர் என்ன நாகார்ஜுன். ஸோ பேட்டியானா டாட்டர்ஸ், ஹிமாலயோட டாட்டர்ஸ் அப்படின்னா ஹிமாலயில இருந்து ஒரிஜினேட் ஆகுற ரிவர்ஸ் தான் வந்து ஹிமாலய की बेटियाன்னு சொல்றாங்க இங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். अभी तक मैंने उन्हें दूर से देखा था, बड़ी गंभीर शांत अपने आप में खोई हुई लगती थी. ஸோ இந்த 2 லைன்ல வந்து ஆத்தர் ஆக்சுவலி ரிவரை பத்தி தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரிவர்ஸை வந்து இது வரைக்கும் ரொம்ப தூரத்துல தான் பார்த்துருக்கேன். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, அது ரொம்ப கம்பீரமா சாந்தமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அதை பார்க்கும் போதெல்லாம் என்னமோ அது அதோட ஓன் வேர்ல்ட்லயே பிஸியா இருக்கிற மாதிரி தோணும். யாரை பத்தியும் கவலைப்படாம இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். संभ्रांत महिला की भांति वे प्रतीत होती थी. उनके प्रति मेरे दिल में आदर और श्रद्धा के भाव थे. ஸோ இங்க வந்து ரிவரை யார் கூட கம்பேர் பண்றாங்கன்னா, சம்பிராந்த் மகிழா. சம்பிராந்த்னா சொஃபெஸ்டிகேட்டட் அண்ட் மகிழானா உமன். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு சொஃபெஸ்டிகேட்டட் உமன், அதாவது ஒரு உமனுக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த ரிவருக்குமே ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகும். அண்ட் அதை ரிவரை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு ஏதோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணும் ஆத்தருக்கு. माँ और दीदी, मौसी और मामी की गोद की तरह उनकी धारा में डुबकियां लगाया करता. ஸோ மா और दीदीனா அம்மா பாட்டி இல்ல நம்ம சித்தி மாமி இவங்க கூட இவங்க மடியில விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். எப்பயுமே அவர் அந்த ரிவர்ல போய் விளையாடும் போது என்னமோ நம்மளோட ஓன் க்ளோஸ் ரிலேஷன் ஓட மடியில விளையாடுற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங் வரும். परंतु इस बार जब मैं हिमालय के कंधे पर चढ़ा तो वे कुछ और रूप में सामने थी. பட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்டி நான் ஹிமாலய் மேல ஏறும் போது கந்தேப்பர்னா ஷோல்டர், ஸோ ஹிமாலயோட ஷோல்டர், அதாவது ரொம்ப மேல போய் ஏறிட்டு பார்க்கும் போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரிவர் வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்ம்ல அவரு பாக்குறாரு. मैं हैरान था कि यही दुबली पतली गंगा, यही यमुना, यही सतलुज समतल मैदानों में उतरकर विशाल कैसे हो जाती है. ஸோ அவருக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ், ஹேரானா சர்ப்ரைஸ்னா, அவர் மேலிருந்து பார்க்கும்போது இந்த கங்கா யமுனா சத்லஜ் எல்லா ரிவருமே வந்து துப்ளி பத்லி, அதாவது ரொம்ப தின்னா அந்த மவுண்டன் பீக்ல இருந்து ஒரிஜினேட் ஆகும்போது ரொம்ப தின்னா ரொம்ப மெலிசா தான் அங்கிருந்து ஒரிஜினேட் ஆகுது. பட் அதே ரிவர் வந்து பிளெயின்ஸுக்கு வரும்போது, கிரவுண்டுக்கு வரும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாயிருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. इनका उछलना और कूदना, खिलखिलाकर लगातार हंसते जाना, इनकी यह भाव भंगी, इनका यह उल्लास कहाँ गायब हो जाता है मैदान में जाकर. ஸோ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரிவர்ஸ் வந்து அந்த மவுண்டன் பீக்ல இருந்து ஃப்ளோ ஆகும்போது அது வந்து ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகாது இல்லைங்களா, ஏன்னா நடுவுல கல்லு மண்ணு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகாம குதிச்சுட்டே அங்கிருந்து ஃப்ளோ ஆயிட்டு கீழே பூமிக்கு வரும். அண்ட் அந்த ஃப்ளோ ஆகும்போது சத்தம் வரும் இல்லைங்களா, அதுதான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆத்தர் வந்து அந்த சத்தம் வந்து கேட்கும் போது என்னமோ இந்த ரிவர் வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஹஸ்னானா சிரிக்கிறது இல்லையா. ஸோ ஆத்தர் பேசிக்கலி என்ன சொல்ல வர்றாருன்னா, மேலேருந்து கீழே வரும்போது இந்த ரிவர் வந்து ரொம்ப ஹாப்பியா குதிச்சுட்டே சிரிச்சுட்டே வர மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் வரும். பட் அந்த ஹாப்பினஸ், அந்த உல்லாசனா ஹாப்பினஸ், அந்த ஹாப்பினஸ் வந்து இந்த மைதானத்துக்கு வரும்போது, கிரவுண்டுக்கு வரும்போது அந்த ஹாப்பினஸ் எங்க காணாம போயிடுது, அந்த ரிவரோட ஹாப்பினஸ் எங்க போயிடுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆத்தர். किसी लड़की को जब मैं देखता हूँ, किसी कली पर जब मेरा ध्यान अटक जाता है, तब भी इतना कौतूहल और विस्मय नहीं होता जितना कि इन बेटियों की बाल लीला देखकर. ஸோ இந்த லைன்ஸ்ல வந்து ஆத்தர் வந்து ரிவர்ஸை வந்து டாட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ டாட்டர்ஸ் வந்து ஒரு குழந்தையோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு குழந்தைய விளையாடும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்குதோ அதே மாதிரி தான் இவருக்கு வந்து அந்த ரிவர்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது, லடுக்கியனா கேர்ள் இல்லையா, ஸோ ஒரு கேர்ள் பார்க்கும்போதோ இல்லை ஒரு மொட்டு, கலியனா பட், ஒரு மொட்டு பார்க்கும்போது கூட வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாவோ இல்லை எக்ஸைட்டடாவோ நான் ஃபீல் பண்ண மாட்டேன், இந்த ரிவர்ஸை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. कहाँ ये भागी जा रही है, वह कौन लक्ष्य है जिसने इन्हें बेचैन कर रखा है. ஸோ இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து ஹிமாலயை வந்து ஒரு அப்பா மாதிரி அண்ட் அந்த ரிவர்ஸை வந்து டாட்டர்ஸ் மாதிரி இமேஜின் பண்றாரு. ஓகே, ஸோ இங்க என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஆத்தர் வந்து ஏன் இந்த ரிவர்ஸ் வந்து தன்னுடைய அப்பாவை பிரிஞ்சு
தனியாக வருது, என்ன எதுக்காக வந்து அது அங்கிருந்து ஓடி போகுது, அண்ட் அந்த ரிவர்ஸோட என்ன லட்சியம். ओके, अपने महान पिता का विराट प्रेम पाकर भी अगर इनका हृदय अतृप्त ही है तो वह कौन होगा जो इनकी प्यास मिटा सकेगा. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஹிமாலய் வந்து அந்த ரிவர்ஸோட அப்பா மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த ஹிமாலய் வந்து ரொம்ப அன்பு காமிச்சிருக்கோம் அந்த ரிவர்ஸ் மேலே. அந்த அன்பு வந்து அந்த ரிவர்ஸ்க்கு திருப்தியாக இதில் இல்லாதனால தான் வந்து இந்த ரிவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, தன்னுடைய அப்பா கிட்டேருந்து பிரிஞ்சு போகுது, அதாவது ஹிமாலயிலிருந்து பிரிஞ்சு போகுது. அண்ட் ஏன் பிரிஞ்சு போகுது, யாரோட பாசத்தை தேடி போகுது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறார் ஆத்தர். बर्फ जली नंगी पहाड़ियाँ, छोटे छोटे पौधों से भरी घाटियाँ, बंधुर अधिक्यकाएँ, सरसब्ज उपत्यकाएँ, ऐसा है इनका லீலா நிகேதன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரிவர்ஸ் எங்கே போகுதுன்னா ரொம்ப ஸ்னோஃபில்டு மவுண்டன்ஸ் அண்ட் வேலிஸ் இதுக்குள்ளே வளைஞ்சி அது ஃப்ளோ ஆயிட்டு போகுது. खेलते खेलते जब ये जरा दूर निकल जाती है तो देवदार, चीड़, सरो, चिनार, सफेद केल के जंगलों में पहुंचकर शायद उन्हें बीती बातें याद करने का मौका मिल जाता होगा. ஸோ இந்த லைன்ஸில் வந்து இந்த ரிவர்ஸை வந்து ஒரு ஹியூமனோட கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு குழந்தையோட. அதாவது குழந்தை கூட என்ன பண்ணுவோம்னா சம்டைம்ஸ் விளையாடிட்டே ரொம்ப தள்ளி போயிடும், வீடை விட்டு ரொம்ப தள்ளி போயிடும். ஸோ அதே மாதிரி மேபி இந்த ரிவர்ஸ் கூட ஃப்ளோ ஆகும்போது தன்னோட அப்பா கிட்ட பிரிஞ்சு வந்து ரொம்ப தூரம் வந்து அது ஃப்ளோ ஆயிட்டு ஜங்கல் வழியா ரொம்ப தூரமா போயிருக்கலாம். அண்ட் அங்க போயிட்டு பிறகு மேபி தன்னுடைய அப்பாவை பத்தி அது யோசிச்சு பார்க்கலாம். कौन जाने बुढ़ा हिमालय अपनी इन नटखट बेटियों के लिए कितना सिर धुनता होगा. and on the other hand வந்து அந்த ரிவர்ஸோட அப்பா அதாவது ஹிமாலய் வந்து தன்னோட நாட்டி டாட்டர்ஸ், நட்கட் பேட்டியான நாட்டி டாட்டர்ஸ், ஸோ தன்னுடைய பொண்ணுங்களை பத்தி எல்லார்கிட்டையும் விசாரிக்கலாம். ஸோ இங்க யார்கிட்ட விசாரிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, மேபி இந்த ஹிமாலய் வந்து பக்கத்துல இருக்கிற மவுண்டன் பீக்ஸ் கிட்ட வந்து என்னோட டாட்டர்ஸ் எங்க போனாங்க அப்படின்னு விசாரிக்கிற நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இமேஜினேஷன். அதாவது ஒரு குழந்தை வீட்டை விட்டு தள்ளி போய் விளையாடும் போது எப்படி வந்து ஒரு அப்பா வந்து கவலைப்படுவாங்களோ அதே மாதிரி மேபி இந்த ஹிமாலய் என்ற அப்பா வந்து டாட்டர்ஸ் பிரிஞ்சு போகும்போது ரொம்ப தூரம் தள்ளி போகும்போது மேபி இதுவும் வந்து கவலைப்பட்டு பக்கத்துல இருக்கிற இந்த மவுண்டன்ஸ் கிட்ட தன்னோட டாட்டர்ஸ் பத்தி விசாரிக்கிற சான்சஸ் இருக்கு. सिंधु और ब्रह्मपुत्र ये दोनों ऐसे नाम हैं जिनके सुनते ही रावी, सतलुज, व्यास, चनाब, झेलम, काबुल, कुबा, कपिशा, गंगा, यमुना, सरयू, गंडक, कोसी आदि हिमालय की छोटी बड़ी सभी बेटियां आंखों के सामने नाचने लगती हैं. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிந்து அண்ட் பிரம்மபுத்திர தான் பெரிய ரிவர், மற்றது எல்லாமே வந்து குட்டி குட்டி ரிவர். ஹிமாலயிலேருந்து வர எல்லாமே சின்னது பெரிய ரிவர், எல்லா நேம்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. वास्तव में सिंधु और ब्रह्मपुत्र स्वयं कुछ नहीं है. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சிந்து அண்ட் பிரம்மபுத்திர வந்து பெரிய ரிவர், பட் அது அந்த ரெண்டு பெரிய ரிவர் வந்து குட்டி குட்டி நிறைய ரிவர் சேர்ந்து தான் ஃபார்ம் ஆகுது. दयालु हिमालय के पिघले हुए दिल की एक एक बूंद न जाने कब से इकट्ठा होकर इन दो नदों के रूप में समुद्र की ओर प्रवाहित होती रहती है. प्रवाहित அப்படின்னா फ्लो அண்ட் पिघले हुए அப்படின்னா மெல்ட். ஸோ ஹிமாலயோட ஹார்ட், தில்லைன்னா ஹார்ட், ஸோ ஹிமாலயோட ஹார்ட் தான் வந்து மெல்ட் ஆகி அதுலேருந்து வர ட்ராப்லெட்ஸ் சேர்ந்து தான் வந்து இந்த மகாநதி ஃபார்ம் ஆகுது. சிந்து பிரம்மபுத்திர மகாநதி ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஃபார்ம் ஆகி எங்கே போய் ஃப்ளோ ஆகுதுன்னா சமுத்திரம்னா ஓஷனுக்கு இந்த ரெண்டு ரிவர்ஸுமே போய் ஃப்ளோ ஆகுது. कितना भाग्यशाली है वह समुद्र जिसे पर्वतराज हिमालय की इन दो बेटियों का हाथ पकड़ने का श्रेय मिला. ஸோ இங்கே வந்து பாக்யசாலி, யார் பாக்யசாலின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஓஷனை வந்து ரொம்ப பாக்யசாலின்னு சொல்கிறாங்க. ஸோ சௌபாகியசாலி அப்படின்னா ஃபார்ச்சுனேட். ஸோ யார் இங்கே ஃபார்ச்சுனேட்னு சொல்கிறாங்கன்னா ஓஷனை தான் ஃபார்ச்சுனேட். ஏன்னா ஹிமாலயிலேருந்து வர இந்த ரிவர் சிந்து அண்ட் பிரம்மபுத்திர கடைசியில் எதுக்கிட்ட வந்து சேருதுன்னா இந்த ஓஷன் கிட்ட தான் வந்து சேருது. அதாவது ஹிமாலயோட ரெண்டு டாட்டர்ஸுமே வந்து கடைசியாக இந்த ஓஷன் கிட்ட தான் வந்து ஃப்ளோ ஆகுது. जिन्होंने मैदान में ही इन नदियों को देखा होगा उनके ख्याल में शायद ही यह बात आ सके कि बूढ़े हिमालय की गोद में बच्चियां बनकर ये कैसे खेला करती हैं. ஸோ மைதான் மே அப்படின்னா லேண்டில். ஸோ நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து
ரிவர்ஸ் எப்படி லேண்ட்ல தான் ஃப்ளோ ஆகுற மாதிரி பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ நம்மனால வந்து இந்த ரிவர்ஸ் ஹிமாலயிலேருந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஹிமாலயில வந்து இந்த ரிவர்ஸ் வந்து குழந்தை மாதிரி எப்படி விளையாடி இருக்கும், இதெல்லாம் வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. माँ बाप की गोद में नंग धड़ंग होकर खेलने वाली इन बालिकाओं का रूप पहाड़ी आदमियों के लिए आकर्षित भले ना हो, लेकिन मुझे तो ऐसा लुभावना प्रतीत हुआ वह रूप की हिमालय को ससुर और समुद्र को उसका दामाद कहने में कुछ भी झिझक नहीं होती है. ஸோ பहाड़ी ஆத்மியோ கேலி அப்படின்னா பहाड़ी ஆத்மினா மலையில இருக்கிறவங்க, மலைவாசிகள். அண்ட் ஆகர்ஷக் அப்படின்னா அட்ராக்டிவ். ஸோ மலையில இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஹிமாலயிலேருந்து ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகிறத பார்க்குறது வந்து அவங்களுக்கு பெருசாக அட்ராக்டிவாக தெரியாது. ஏன்னா அவங்க டெய்லி பார்க்குறாங்க. பட் நம்மள மாதிரி ஆளுங்கள் வந்து யார் வந்து ரிவர்ஸ் எல்லாம் வந்து மைதானத்தில் ஃப்ளோ ஆகிறத பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு புது விஷயமா தான் தெரியும். ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து எப்படி நம்ம ஒரு குழந்தை வந்து எப்படி அம்மா அப்பா மடியில் விளையாடுதோ அதே மாதிரி தான் இந்த ரிவர்ஸும் வந்து ஹிமாலயோட மடியில் தான் விளையாடுது. அண்ட் இங்கே என்ன கம்பேரிசன் பண்ணுறாங்கன்னா ஹிமாலயோ வந்து ஃபாதர் இன் லா, சசுரனா ஃபாதர் இன் லா அண்ட் தாமாதனா சன் இன் லா. ஸோ ஆல்ரெடி ரிவரை வந்து ஹிமாலயோட டாட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கடைசியாக அந்த ரிவர்ஸ் எங்கே வந்து சேருதுன்னா ஓஷனில், கடலை தான் வந்து சேருது. அதனால என்ன சொல்கிறாங்க இங்கன்னா ஹிமாலய் வந்து ஒரு மாமனார் மாதிரியும் அண்ட் ஓஷனை வந்து ஒரு மருமக மாதிரி இமேஜின் பண்ணுறாங்க. காளிதாஸ் की विरही यक्ष ने अपने मेघदूत से कहा था, वेत्रवती बेतवा नदी को प्रेम का प्रतिदान देते जाना, तुम्हारी वह प्रेयसी तुम्हें पाकर अवश्य ही प्रसन्न हो. ஸோ இங்கே வந்து காளிதாஸ் எழுதின ஒரு மகாகாவியம் அதை பற்றி பேசுகிறாங்க இங்க. ஸோ அந்த மகாகாவியத்தில் மேகதூத் அப்படின்றது வந்து கிளவுட்ஸ் அண்ட் கிளவுடும் வந்து ரிவர், இந்த ரெண்டு பேருமே வந்து லவ்வர்ஸ். ஓகே. ஸோ அதில் வந்து இந்த யக்ஷன்ற கேரக்டர் வந்து கிளவுட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அந்த ரிவர் மேலே பாஸ் ஆகும்போது, ரிவர் மேலே போகும்போது, என்ன ரிவர்னா வேத்ரவதி, அதோட பழைய பேர் வந்து வேத்ரவதி, இப்போ நியூ நேம் வந்து பேத்வா. ஸோ அந்த பேத்வா ரிவர் மேலே பாஸ் பண்ணி போகும்போது உன்னோட அன்பை நீ அந்த ரிவர் கிட்ட காமிக்கணும்னா நீ மழை மூலமா உன்னோட அன்பை அந்த ரிவர் கிட்ட காமி. அப்போ வந்து உன்னோட லவர், உன்னோட பிலவட், பிரேயசினா பிலவட் வந்து கண்டிப்பா ஹாப்பியா ஃபீல் பண்ணும். यह बात इस चंचल नदियों को देखकर मुझे अचानक याद आ गई और सोचा कि शायद इस महाकवि को भी नदियों का सचेतन रूपक पसंद था. ஸோ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, எப்படி அவர் இந்த சாப்டர்ல வந்து ஹிமாலய ரிவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு லிவிங் பீயிங்ஸ், ஒரு ஹியூமனாக கம்பேர் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி தான் காளிதாஸ் கூட கண்டிப்பாக இந்த ரிவர்ஸை பார்த்து அவருக்குமே வந்து இந்த ரிவர்ஸை வந்து ஒரு லிவிங் ஃபார்மில் இமேஜின் பண்ணணும்னு தோண்டியிருக்கும். ஸோ சச்சேத்தன் அப்படின்னா வித் லைஃப். ஓகே. ஸோ இந்த ரிவர்ஸுமே வந்து ஒரு லிவிங் பீயிங்காக அவருமே இமேஜின் பண்ணியிருக்காரு. दरअसल जो भी कोई नदियों को पहाड़ी घाटियों और समतल आंगनों के मैदानों में जुदा जुदा शक्लों में देखेगा वह इसी नतीजे पर पहुंचेगा. ஸோ எப்படி வந்து ரிவர், நார்மலி ரிவர் வந்து லேண்டில் பிளெயின்ஸில் இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும், மவுண்டன்ஸில் இருக்கிற வேற மாதிரி இருக்கும், அதே மாதிரி வேலிஸ்ல ஃப்ளோ ஆகும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து நம்ம ரிவர்ஸை பார்த்துருக்கோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு லிவிங் பீயிங் மாதிரி தன்னுடைய ஃபார்மை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ரிவர்ஸை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல பார்த்துருக்காங்களோ கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரிவரை வந்து ஒரு லிவிங் ஃபார்ம்ல ஒரு லிவிங் ஹியூமனாக வந்து தான் இமேஜின் பண்ணுவாங்க. ஸோ ஆத்தர் இமேஜின் பண்ண மாதிரியே தான் காளிதாசுமே ரிவரை வந்து ஒரு ஹியூமன் फॉर्मல வந்து इमेजिन பண்ணியிருக்காரு. काका कालेलकर ने नदियों को लोक माता कहा है, किंतु माता बनने से पहले यदि हम इन्हें बेटियों का रूप में देख ले तो क्या हर्ज है, और थोड़ा आगे चलिए इन्हीं में अगर हम प्रेयसी की भावना करें तो कैसा रहेगा. ஸோ காக்கா காலேல்கர் என்றவர் வந்து ஒரு போயட். அவர் வந்து இந்த நதியை வந்து லோக மாதாவாக நடிச்சிருக்கார். லோக மாதான்றதுன்னா மதர். ஓகே. அண்ட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மதரை நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிவர்ஸை வந்து ஏன் நம்ம டாட்டர்ஸாக நினைக்கக்கூடாது, அண்ட் இன்னும் கொஞ்சம் போனால் நம்ம இந்த ரிவரை வந்து प्रेयसी அதாவது बिलवड நம்ம लवरा கூட நினைச்சு பார்க்கலாம். ममता का एक और भी धागा है जिसे हम इनके साथ जोड़ सकते हैं. ஸோ ஆத்தர் ஃபைனலி என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ரிவரை வந்து ஒரு தாயா நினைச்சு பார்த்துருக்கோம், ஒரு டாட்டரை நினைச்சு பார்த்துருக்கோம், அண்ட் தென்
ஒரு லவரா நடிச்சு பார்த்துருக்கோம். ஸோ ஏன் நம்ம வந்து இந்த ரிவருக்கு வந்து ஒரு தங்கச்சி ஸ்தானம் கொடுக்கக்கூடாது? ओके सो बहन का स्थान कितने कवियों ने इन नदियों को दिया है? ஸோ நிறைய கவினா போயட்ஸ் இல்லையா, நிறைய போயட்ஸ் வந்து இந்த ரிவரை வந்து ஒரு தங்கச்சி ஸ்தானத்துல வச்சிருக்காங்க. एक दिन मेरी भी ऐसी भावना हुई थी. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் வந்து ஒரு நாள் இந்த ரிவரை வந்து சிஸ்டரா நினைச்சு பார்க்கணும்னு தோணுச்சு. थोलिन तिब्बत की बात है मन उचट गया था तबीयत ढीली थी. ஸோ ஒரு இன்சிடென்ட் நம்ம கூட ஷேர் பண்றாரு. அவரு திபெத்ல இருக்கும்போது ஒரு நாள் அவர் கொஞ்சம் சோகமா இருந்தாரு, உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அவரு सतलज के किनारे जाकर बैठ गया दोपहर का समय था पैर लटका दिए पानी में. அப்ப வந்து அவரு சத்லஜ் ரிவர் கரையோரத்துல போய் உட்காந்துட்டு மதிய நேரம், தோப்பகர்னா மதிய நேரத்துல அவரோட காலை வந்து தண்ணியில விட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டாரு. थोड़ी ही देर में उस प्रगतिशील जल ने असर डाला, तन और मन ताजा हो गया तो लगा मैं गुनगुनाने. ஸோ அவங்க தண்ணியில் கால் வச்சோடனே அவரோட இன்னும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணாரு. அண்ட் அவர் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு பார்க்கலாம். ஜெய் ஹோ சத்லஜ் பஹன் தும்ஹாரி லீலா அச்சரத் பஹன் தும்ஹாரி. ஸோ இதில் வந்து சத்லஜ் ரிவரை வந்து சிஸ்டர்ன்னு சொல்கிறாரு, தங்கச்சின்னு சொல்லி அந்த ரிவரை வாழ்த்துறாரு. அண்ட் அது பார்க்கும்போது அவர் ரொம்ப ஆச்சரியமாக ஃபீல் பண்ணுறாரு. हुआ मुदित मन हटा खुमारी जाऊं मैं तुम पर बलिहारी. ஸோ முதித்தனா ஹாப்பினஸ். அந்த ரிவரை பார்க்கும் போதெல்லாம் அவரோட எல்லா ஹாப்பினஸும் எல்லா பிரச்சனையும் வந்து தூரமாக போயிடுச்சு. அண்ட் இந்த ரிவருக்காக அவர் என்ன எதா இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. தும் பேட்டி யஹ் பாப் ஹிமாலय चिंतित पर चुपचाप हिमालय. ஸோ ஆல்ரெடி ரிவரை வந்து ஹிமாலயோட டாட்டர்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ சத்லஜ் ரிவரையும் வந்து ஹிமாலயோட டாட்டர்ன்னு சொல்லிட்டு, ஹிமாலய் வந்து ஒரு தந்தையா இருக்கிறதுனால அவர் வந்து எப்பவுமே தன்னுடைய பொண்ணு மேல கவலைப்பட்டுட்டே இருப்பாரு அண்ட் அமைதியா நின்றுட்டு இருப்பாரு. பிரகிருதி நட்டி கே சித்ரித் பட் பர் அனுபம் அத்புத் சாப் ஹிமாலய் ஜெய் ஹோ சத்லஜ் பஹன் தும்ஹாரி. ஸோ நட்டின்றது ஆர்டிஸ்ட். ஸோ இங்க வந்து நேச்சர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி ப்ளே பண்ணும்போது இந்த ஹிமாலய் வந்து ஹிமாலயோட இமேஜ் எப்படி இருக்குன்னா ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்குது, அத்புதம்னா வண்டர்ஃபுல். அண்ட் கடைசி லைன் வந்து ஜெய் ஹோ சத்லஜ் பஹன் தும்ஹாரி. ஸோ இந்த சத்லஜ் ரிவரை வந்து சிஸ்டராக நினச்சி வந்து அது ரொம்ப பாராட்டுறாரு அவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the another video. Bye bye.